திருச்சிற்றம்பலம். சிவஞான சித்தியார் என்ற நூலின் காப்புச் செய்யுளை நேற்று பார்த்தோம். இன்று முறையாக பாயிரம் தொடங்குகிறது. பாயிரத்தில் மங்கள வாழ்த்து முதற்பாடல். இன்று மங்கள வாழ்த்தை பார்ப்போம். அறுவகைச் சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய் வேதாகமங்களின் குறியிறந்தங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடப்பனாகி செறிவொழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம். அறுவகைச் சமயத்து, அதாவது சமயங்களையெல்லாம் புறப்புறம், புறம், அகப்புறம், அகம் என 4 தொகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு தொகுதிக்குள்ளும் 6 வகைப்பட்ட சமயங்களை சைவ சித்தாந்த தத்துவ ஞானம் கூறுகிறது. அதைத்தான் இந்த அறுவகைச் சமயத்து என்ற தொடர் குறிக்கிறது. அதாவது புறப்புறம், புறம், அகப்புறம் எனப்படும் 3 தொகுதிகளிலும் ஒவ்வொரு தொகுதிக்கும் உரிய 6 வகைப்பட்ட சமயங்களில் இருப்போர்களாலும், அகச்சமயம் எனப்படும் தொகுதிக்கு உரிய 6 வகைப்பட்ட சமய நெறிகளில் இருப்போர்களாலும் என்பது அறுவகைச் சமயத்து என்ற தொடரின் பொருள். சரி, அறுவகைச் சமயத்து ஓர்க்கும் அவ்வவர் பொருளாய் என்றால் அந்த 4 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதியிலும் அறுவகைச் சமயம், அப்போ 24. அந்த 24 வகைப்பட்ட சமய நெறிகளில் இருப்போர்களாலும் ஆய்ந்து, ஓர்க்கும் என்றால் ஆய்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் கோட்பாடுகளுக்கு தகுந்த இறை வடிவங்களாகவும், அதுதான் அறுவகைச் சமயத்து ஓர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய், அதாவது புறப்புறம், புறம், அகப்புறம், அகம் எனும் 4 தொகுதிகளுக்கும் அப்பால்பட்டு, அதுதான் வேறாம் குறியது, அப்பால்பட்டு வேறாகி தனித்தன்மை கொண்டிருக்கும் சித்தாந்த சைவர்களுக்கு ஏனையோர் கொண்டுள்ள இறைநிலையிலிருந்து வேறுபட்டு எப்போதும் சத்து, சித்து, ஆனந்தம் என விளங்கும் நிலையினை கொண்டுள்ள முழு முதற் பரம்பொருளாகவும், அதுதான் அறுவகைச் சமயத்து ஓர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய். அடுத்தது வேதாகமங்களின் குறியிறந்து அங்கு என்றால், வேதங்களாலும் ஆகமங்களாலும் உணர்த்தப்படும் தூல நிலைக்கு உரிய இலட்சணங்களையெல்லாம் கடந்து அதீதப்பட்டு விளங்குவதாகவும் நிலைத்து நின்று, அதான் வேதாகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி என்றால், ஒவ்வொரு உயிருக்குள்ளும் தனக்கே இயல்பாக உள்ள கருணையின் திறத்தால் நிலையாக இடம்பெற்று இருந்து, அறிவினில், எந்த அறிவினில்? ஒவ்வொரு உயிரினுள்ளும் இருக்கின்ற அந்த அறிவினுள் அருளால் மன்னி, கருணையின், இறைவனுடைய கருணையின் திறத்தால் மன்னி என்றால் நிலையாக இடம்பெற்று இருந்து அம்மையோடப்பனாகி, அனைத்து உயிர்களும் தம்மை அடைந்து இன்பம் பெறுவதற்கு ஏற்ற பக்குவ நிலையை அருள்வதற்காக
உமையம்பிகையை எப்போதும் இடப்பாகத்தில் கொண்டு அந்த உயிர்களுக்கெல்லாம் மூலத் தந்தை என விளங்கி அம்மையோடு அப்பனாகி செறிவு ஒழியாது நின்ற என்றால் எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களிலும் எல்லா காலங்களிலும் ஒரு சேர வியாபித்து நிற்கும் ஆற்றலை கொண்டுள்ள செறிவு ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம் சிவபெருமானின் திருவடிகளை நம் தலையின் மேலே உறுதிப்பட இருத்திக் கொள்வோமாக என்பது இந்த விருத்தத்தின் பொருள். இப்பொழுது இந்த மங்கள வாழ்த்தின் பொருளை கொஞ்சம் விரிவாக காணலாம். மங்களம் என்பது நூலின் தனிச்சிறப்பு அல்லது மாட்சிமை. அதனை கடவுள் வாழ்த்தில் அடக்கி கூறுவதால் மங்கள வாழ்த்து என கூறப்பட்டது. சமயங்கள் பொதுவாக புறம் எனவும் அகம் எனவும் வகைப்படுத்தப்படும். புறம் என்பது புறப்புறம் புறம் என இரண்டாக கொள்ளப்படும். அவ்வாறே அகம் என்பதும் அகப்புறம் அகம் என இரண்டாக கொள்ளப்படும். ஒவ்வொன்றிலும் 6 சமயங்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. இப்போ புறப்புறம்னு எடுத்துட்டிங்கன்னா உலோகாயதம் 4 வகை பௌத்தம். அது என்ன 4 வகை பௌத்தம்? சௌத்ராந்திகம், யோகாச்சாரம், மாத்தியமிகம், வைபாடிகம் அப்படிங்கிற 4 பௌத்தம். அப்புறம் ஆறுகதம் என்னும் 6. இப்போ புறப்புறத்தில் 6 சமயம் வந்துருச்சு. புறச்சமயங்களில் தார்க்கிகம், மீமாம்சை, ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரம் அப்படிங்கிற 6. அகப்புறச் சமயங்களில் பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாத சமயம் என்னும் 6 சமயங்கள் அடங்கும். அகச்சமயங்களாவன பாடாணவாத சைவம், பேதவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசங்கராந்தவாத சைவம், ஈஸ்வர அபிகாரவாத சைவம், சிவாத்வித சைவம் எனும் 6. இப்போ 4 பெருக்கல் 6 24 சமயங்கள் வந்துருச்சு. இந்த 4 தொகுப்பில் புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் இவ்வாறு உள்ள 4 வகைப்பட்ட 6 சமயங்களில் உள்ளோர் ஞானக்கண்ணால் இறைவனின் சொரூபத் திருமேனியையும் ஊனக்கண் சிவகரணமாக நிற்க அதனால் தடத்த திருமேனியையும் காண இயலாமல் உள்ளனர். உலகியல், உயிரியல், இறையியல் எனும் 3ஐயும் உள்ளவாறு உரைக்காத நூல்களை மட்டுமே பயின்று குறை அறிவோடு உள்ளனர். அதாவது உலகியல், உயிரியல், இறையியல் இந்த 3ஐயும் இந்த 24 சமயத்தில் உள்ளவர்கள் படிக்கின்ற நூல்கள் உள்ளவாறு உரைக்க இயலவில்லை. அதனால் அவர்கள் குறையறிவோடு உள்ளனர். அவர்கள் தத்தம் சிந்தனைக்கு ஏற்றவாறு இறை எனும் பொருளின் லட்சணங்களை அல்லது இலக்கணங்களை உணர்கின்றனர். அவ்வாறு உணர்ந்தாலும் அவர்களின் செயற்பாடுகளும் கோட்பாடுகளும் தான் நிகழ்த்தும் மறைப்புச் செயலால், அதாவது சிவபெருமான் நிகழ்த்துகின்ற மறைப்புச் செயலுக்குன்னா திரோதானம்னு சொல்லுவோம். அந்த திரோதானத்தால் தோன்றுபவை ஆதலால் அவர்கள் கொண்டிருக்கும் கொள்கைகளின் சாரமாகவும் இறை வடிவங்களாகவும் சிவபெருமானே திகழ்கின்றான் என்பது சைவ சித்தாந்தம். அறிவினான் மிக்க அறுவகை சமயத்து அவ்வவர்க்கு அங்கே அருள் புரிந்து என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் 7ஆம் திருமுறை திருப்புன்கூர் பதிகம். அகப்புறத் தொகுதியைச் சார்ந்த 6 சமயங்களுள் பாசுபதத்தினர் திருநீரும் சடையும் தரித்த வடிவமாகவே இறைவனை காண்கின்றனர்.
வடிவங்களுக்கு அப்பாற்பட்ட அவனது சொரூப நிலையை உணரவில்லை. மாவிரதியர் என்பு மாலையை அணிந்துள்ள வடிவமாக காண்கின்றனர். காபாலிகர் படிக மாலையையும் புத்திர தீபம் எனப்படும் உருத்திராக்கத்தையும் அணிந்துள்ள வடிவமாக காண்கின்றனர். வாம சமயத்தினர் நெருப்பை ஏந்தியும் பூநூல் அணிந்தும் உள்ள வடிவமாக காண்கின்றனர். வைரவ மதத்தினர் தமருகத்தையும் சிலம்பையும் கொண்டுள்ள வடிவமாக காண்கின்றனர். ஐக்கியவாத சைவர்கள் தாண்டவ பூஷணம் என்னும் வடிவமாக காண்கின்றனர். இந்த வடிவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஞானமயமான இறைவனின் சொரூப நிலையை அவர்கள் ஒருபோதும் உணர்ந்ததில்லை. அவர்கள் உணராவிட்டாலும் அந்த கோலங்களின் உள்ளிருந்து சிவபெருமானே அவர்களுக்கு ஏற்ற அருளை வழங்குகின்றான். வேறாம் குறியது உடைத்தாய். அடுத்தது அதுனா வேறாம் குறியது உடைத்தாய்னா, இங்கே குறி என்பது அடையாளம் அல்லது நிலை என பொருள்படும். இந்த 4 கூறாக இருக்கிற அறுவகை சமயத்தினர் 24 வகையான சமயத்தினர் கொண்டுள்ள அடையாளங்களிலிருந்து வேறுபட்டு, அதுதான் வேறாம். குறியது உடைத்தாய் வேறுபட்டு திகழும் அடையாளங்களை கொண்டுள்ள பரம்பொருள். வேறுபட்டு திகழும் அடையாளங்களுள் மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது சத்து, சித்து, ஆனந்தம் என ஒளிரும் நிலை. இந்த ஒப்பற்ற நிலையை உணர்ந்து வெளிப்படுத்துவது சித்தாந்த சைவம். அதனால் இது நாட்கூற்று அறுவகை சமயங்களுக்கும் அப்பாற்பட்டும் மேம்பட்டும் திகழ்வதாகும். இது சித்தாந்த சைவம் இந்த 24 சமயங்களுக்கும் அப்பாற்பட்டும் மேம்பட்டும் திகழ்கிறது. அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் என வரும் தொடர் பரபக்கத்தில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களின் தொகுப்பை குறிப்பது. அடுத்தது வேறாம் குறியது உடைத்தாய் வேதாகமங்களின் குறியிறந்து அப்படின்னு வருது. வேறாம் குறியது உடைத்தாய் வேதாகமங்களின் குறியிறந்து என்பது சுபக்கத்தில் முதல் நூற்பா முதல் 6ஆம் நூற்பாவும் வரை கூறப்படும் கருத்துக்களால் வெளிப்படுத்தப்படும் சிவபெருமானின் தடத்த நிலை, சொரூப நிலை எனும் இரண்டையும் அறிவிப்பது அறிவினில் என்பது. ஆன்மஸ்வரூபத்தை கூறும் 7ஆம் நூற்பா பொருளை குறிப்பது அருளால் மன்னி என்பது. முதல்வனே குருவாக வந்து ஆன்மாவை உய்யக் கொண்டு அருள்வான் என கூறும் 8ஆம் நூற்பாவின் கருத்தை குறிப்பது அம்மையோடு அப்பனாகி என்பது. சாதனை நெறியில் இருக்கும்போது நிகழும் சிவ தரிசனம், ஆன்ம சுத்தி என்பனவற்றை புலப்படுத்தும் 9ஆம் நூற்பா கருத்தை குறிப்பது. செறிவொழியாது நின்ற என்பது ஏகனாகி நிற்றல் என்பதை கூறும் 10ஆம் நூற்பா கருத்தை குறிப்பது. சிவனடி சென்னி வைப்பாம் என்பது சிவபெருமானின் திருவடி கீழ் இருத்தலை கூறும் 11ஆம் நூற்பா கருத்தை குறிப்பது. வைப்பாம் என பன்மையில் கூறுவதால் இது வைப்பவர்களாகிய அணைந்தோரின் தன்மையை கூறும் 12வது நூற்பா கருத்தை குறிக்கின்றது. இவ்வாறு நூற்பொருளை தொகுத்து காட்டுதலே மங்கள வாழ்த்து என்பதற்குரிய இலக்கணமாகும். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா 6 வினையெச்சங்கள் வருகின்றன. அவை சிவபெருமானுக்குரிய அறுவகை குணங்களை புலப்படுத்துபவை. ஒன்றொன்னா பார்ப்போம். இந்த பாடலில் அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய், இதுதான் முதல் வினையெச்சம். அவ்வவர் பொருளாய்
அந்த சமயத்தார் கொள்ளும் பொருளாக என்பதால் அவ்வாறு பலவேறு வகைப்பட்டு நிற்கும் அளவில் ஆற்றல் உடைமை என்னும் சிறப்பு குணம் குறிக்கப்பட்டது. அனந்த சக்தின்னு சொல்கிறமே அது. ரெண்டாவது, வேறாம் குறியது உடைத்தாய். வேறுபடத் திகழும் அடையாளங்கள் அல்லது நிலைகள் அனைத்தையும் சக்தியின் இடமாக நின்று நினைத்த மாத்திரத்தில் முதல்வன் கொள்கிறான். நினைந்தவாறு செய்ய ஒட்டாமல் தடுக்கும் மலமாம் மறைப்பு அவனுக்கு இயல்பாகவே இல்லை. ஆதலால் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியிருத்தல் எனும் சிறப்பு குணம் இத்தொடரால் குறிக்கப்பட்டது. அதாவது வேறாம் குறியது உடைத்தாய் என்ற தொடரால். மூன்றாவது தொடர், வேதாகமங்களின் குறி இறந்து. அதாவது வேதங்களும் ஆகமங்களும் கூறும் இலக்கணங்களுக்கும் அப்பாற்பட்டு அதீதம் அப்படிங்கிற அந்த நிலையில் இருக்கும் சொன்னால் சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல தமிழில் தன்வயத்தன் ஆதல் என்னும் சிறப்பு குணம் குறிக்கப்படுவது இந்த வேதாகமங்களின் குறி இறந்து என்ற தொடரால். அடுத்தது, அறிவினில் அருளால் மன்னி. அனைத்து உயிர்களிடத்தும் பிரிப்பில்லாமல் நின்று அவைகளின் பக்குவ நிலையை ஒரு சேர அறியவல்ல முற்றறிவு உடைமை. இதை வட மொழியில் சர்வாக்யத்துவம் அப்படிம்பாங்க. அவ்வாறு சொல்லப்படும் சிறப்பு குணம் முற்றறிவு உடைமை. அறிவினில் அருளால் மன்னி என்ற தொடர் குறிப்பது. அடுத்தது, அம்மையோடப்பனாகி. அம்மையோடப்பனாகினா பேரருள் உடைமை என்ற சிறப்பு குணம். அது அலுப்த சக்தி என்று சொல்வார்கள். அடுத்தது, செறி ஒழியாது நின்ற. செறி ஒழியாது நின்றனா வரம்பில் இன்பம் உடைமை என்ற சிறப்பு குணம், பரிபூர்த்தி. சிவபெருமானிடம் உள்ள சிறப்பு குணங்கள் ஆறும் இவ்வாறு இந்த பாடலில் புலப்படுத்தப்பட்டுள்ளன. எண்குணத்தான் என்றல்லவோ சிவபெருமான் கூறப்படுகின்றார். இங்கே 6 குணங்கள் மட்டுமே ஏன் கூறப்பட்டுள்ளன எனில், எண் குணங்களையும் அருகுணங்களாக சிவ ஆகமங்கள் வகைப்படுத்தி கூறுவதும் உண்டு. இரண்டாவதாக கூறப்பட்ட இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி இருத்தல் என்னும் குணம் இயற்கை உணர்வினன் ஆதல் என்னும் குணத்தையும் உள்ளடக்கியுள்ளது. அப்போ அந்த 7வது குணம் வந்துருச்சு. அடுத்தது, 5வதாக கூறப்பட்ட பேரருள் உடைமை என்னும் குணம் தூய உடம்பினன் ஆதல் எனும் குணத்தையும் உள்ளடக்கியுள்ளது. இப்போ 8வது எண்குணத்தான், 8வது குணமும் வந்துருச்சு. இவ்வாறு சிவபெருமானின் எண் குணங்களும் இப்பாடலில் கூறப்பட்டுள்ளமையை உய்த்து உணர்வது நம் கடமையாகும். திருச்சிற்றம்பலம்.